ராகவேந்திர சுவாமிகளுக்கு புஷ்ப விமானத்துல போன மகான் துளசி மாலை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதையும் அதுக்கான விளக்கத்தை அவர் தன்னோட சிஷ்யர்களுக்கு சொன்னதையும் போன எபிசோட்ல பார்த்திருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிக்குது. அவங்க இதனாலதான் அவர் கும்பகோணத்துக்கு வந்தாரா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்பவும் அவர் இங்கதான் இருக்க போறாரு அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்லயே ஸ்ரீமடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள்ல ஆட்கள் அவர் நியமிக்கிறதையும் ஸ்ரீமடத்தோட பொறுப்புல இருந்த ஸ்ரீ சக்கரபாணி ஆலயத்தையும் சாரங்கபாணி ஆலயத்தையும் அகோபில மடத்தோட பொறுப்புல ஒப்படைச்சதும் அங்கிருந்த மக்களுக்கு அவர் ஏன் இந்த மாதிரி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது. இது விஷயமா ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த நேரத்துல ஸ்ரீமடத்தோட நிர்வாகத்துல இருந்த ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயத்தையும் ஸ்ரீ காமக்கோடி மடத்துக்கிட்ட ஒப்படைச்சது தெரிஞ்சதுமே மக்களுடைய மனம் எல்லாம் கனத்து போக ஆரம்பிச்சது. சுற்றுப்புறத்துல இருந்தவங்களும் கும்பகோண வாசிகளும் ஒன்னா வந்து அவருடைய காலில் விழுந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு அழுது கேட்கறாங்க. அவங்களுக்கு அன்போட ராகவேந்திர சுவாமிகளும் பதிலளிக்கிறாரு. நான் கும்பகோணத்துல இருந்து புறப்பட போறது என்னமோ உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவங்களை விட்டு பிரிய போறதெல்லாம் இல்லை. யாரெல்லாம் என்ன பக்தியோட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பக்கத்துல நான் எப்போதும் இருப்பேன். அவங்களோட துன்பங்களையும் களைவேன். எனக்கு எல்லா ஊரும் ஒண்ணுதான், வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. யாரெல்லாம் பக்தியோட இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் திருப்தியோட வரமும் கொடுப்பேன். நான் பிருந்தாவன பிரவேசம் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்தை தேடித்தான் இப்ப என்னோட பயணத்தை நான் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதுக்குன்னு சில முறைப்படி சில விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்கு. அதனாலதான் நம்ம கிளம்புறேன். அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம், நான் எங்க இருந்தாலும் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு வாக்கும் கொடுக்கிறாரு. அவர் கும்பகோணத்தை விட்டு அடுத்ததா கிளம்புறாரு. கும்பகோணத்துல இருந்து கிளம்புறவரு கர்நாடகத்துல ஹோஸ்பேட் நவ பிருந்தாவனம் போன்ற இடங்களுக்கெல்லாம் விஜயம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மகான்களுடைய பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணிட்டு ஆதோனியை நோக்கி புறப்படுறாரு. ஆதோனி அப்படின்னதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வெங்கண்ணா அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது. ராகவேந்திரருடைய அருளாசி வெங்கண்ணாவுக்கு கிடைத்து சில வருடங்கள் கடந்திருந்தது இல்லையா. இப்போ வெங்கண்ணா ஆதோனி அப்படிங்கிற அந்த இடத்துல திவான் வெங்கண்ண பந்த் அப்படிங்கிற ஒரு கௌரவமான நிலையில இருக்காரு. படிப்பறிவு இல்லாத வெங்கண்ணா எப்படி இந்த நிலைக்கு வந்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமிகள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புனதுமே அவர் சொன்ன மாதிரி எந்நேரம் ராகவேந்திர சுவாமிகளோட மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. சில வருடங்கள் ஆனதுனால சிறுவனான வெங்கண்ணா வாலிப பருவத்தையும் அடைகிறாரு. ஆனா அவரை ஏமாத்தி ஒரு சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்த அவரோட தாய்மாமா இறந்துட இப்போ தாய்மாமாவோட சொத்துக்களும் சேர்த்து அவருக்கே வந்துருது. வெங்கண்ணா விவசாயத்துல ஈடுபட்டாரு. அதனால நிலங்களை எல்லாம் கவனிக்க வேண்டியது இருந்தனால அவர் கிராமத்திலே இருந்தார். மாடு மேய்க்கிறதுக்கு வெளியவும் போகல. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.